ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான கொஷின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்டிருந்த ஒரிஜினல் கொஷின்ஸ். இந்த இயருக்கு உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து ஒரு மாடல் கொஷினாக யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாகவும் உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகும். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக படிக்கணும். அப்படின்றதுக்காக மட்டும்தான் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் கொடுக்குறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 14 1 மார்க்ஸ் வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு ஸ்நானம் ஆண்டனம்ஸ் உங்களுடைய புக்ஸில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா ப்ரோஸில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு போயமில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாமே கவர் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் ஈஸியாகவே எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்டு ரோட் மேப் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே உங்களால் எழுத முடியும். நெக்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய பேராகிராஃப்ஸ் அது எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே கவர் பண்ண முடியும். ஈஸியாகவே உங்களால் இங்கிலீஷ் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னாலே ஈஸியாகவே எழுத முடியும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு மாடலுக்காக பார்த்துக்கோங்க. உங்களுடைய எக்ஸாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேற என்ன சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.